ஹலோ எவ்ரிவன், நான் வந்து யூடியூப்பில் க்ரே ஹேரை எப்படி பிளாக் ஹேராக மாற்றுறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய மெத்தட்ஸ் இருந்துச்சு. அதில் கருஞ்சீரகத்தை வச்சு பண்ணுற மெத்தட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஸோ அந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய ஹேரை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் வந்து பார்ட்டிஷன் எடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய க்ரே ஹேர் இருக்கா. அதை விட முக்கியமாக வந்துட்டு இங்கே ஒரு 4 க்ரே ஹேர் இருக்குது. இந்த 4 வெள்ளை முடி தான் வந்துட்டு எனக்கு பிரச்சனையே. என்னால் இது 4ஐயும் கவர் பண்ணவே முடியல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கருஞ்சீரகம் வச்சு ட்ரை பண்ணுற இந்த மெத்தடை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து எல்லா முடிக்கும் தலையில் இருக்க எல்லா முடிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 4 முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் வந்து தலை ஃபுல்லாக போட்டுப்பேன். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா வேறு மெத்தட் ட்ரை பண்ணலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த கருஞ்சீரகத்தை இந்த பேனில் போடுறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு அரைச்சி எடுத்த கருஞ்சீரக பொடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விடுது கருஞ்சீரகம் அரைக்கும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு திப்பியாக இருக்குது. பட் ஆனால் நல்ல ஃபைன் பவுடராக தான் அரைச்சிட்டோம். ஸோ இவ்வளோ பவுடர் இருக்குது. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு 4 ஹேருக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இது இவ்வளோ தேவைப்படாது. ஸோ நான் வந்து இன்னொரு குட்டி பவுல் வச்சுருக்கேன். அதில் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் வந்துட்டு இந்த கருஞ்சீரக பொடியை போடுறேன். அடுத்தது வந்துட்டு இந்த கருஞ்சீரக பொடி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆலோவேரா போடணும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டு செடியில் இருந்த ஆலோவேரா. அடுத்தது ஆலோவேரா போடுறேன். எங்கள் வீட்லேயே தென்னை மரம் இருக்குது. தேங்காய் எண்ணெய் வந்து எங்கள் வீட்லேயே செய்வாங்க. ஸோ இதை விட பெஸ்ட்டான தேங்காய் எண்ணெய் வந்து என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் போடுறேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்ல பிளாக் கலரில் இருக்குது. இப்போது இதை பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. நம்ம ஹேருக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம். நான் வந்து இந்த 4 முடி தான் சொல்லியிருந்தேன் அப்ளை பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதே மாதிரி என் கையில் கொஞ்சம் எடுத்துட்டேன். நல்லா ஒட்டுது. இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுன்னா நான் நாளைக்கு எங்கேயுமே வெளில போக முடியாது. இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதை விட பெஸ்ட்டாக அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ எஸ், நான் வந்து இன்னும் ஒரு சைடில் எடுத்து விட்டுக்கிறேன். பிளாக் கலரில் ஒட்டு தான் எடுத்தால் வந்துடுது. ஸோ நான் வந்துட்டு இதை ஒரு ½ an hour வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போது வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1 hour ஆச்சு. நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி இதை மட்டும் வாஷ் பண்ண போகிறேன். ஷாம்பு எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல. தண்ணி என்ன எல்லாம் அப்படியே ஆக்சுவலாக கொட்டுது. ஓகே, தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஷாம்பு போட போகிறதில்ல, வெறும் தண்ணியை வச்சு தான் வந்து தண்ணி இங்கே ஒட்டி இருந்தது எல்லாமே வந்துடுச்சு. இங்கே ஒட்டி இருந்தது இல்லையா நம்ம அப்ளை பண்ணும்போது, அது வந்துடுச்சு. அது ஹேரில் இருக்கிறது. ஓகே இப்போ வந்து நான் இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுறேன். இப்போது இப்படி இருக்குது. ஒரே நிமிஷம், நான் வந்து இது நல்லா எனக்கே கிளியராக தெரில. நான் வந்து இந்த ஹேரை வந்துட்டு இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒயிட் ஹேர் போயிடுச்சா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம். ஓகே, நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தடவிட்டேன். ஆனால் பாருங்கள், ஸ்டில் அந்த ஒயிட் ஹேர்லாம் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது.
ஸோ நீங்கள் வந்துட்டு க்ரே ஹேரை பிளாக் ஹேராக மாற்றுறதுக்காக கரிஞ்சீரகம் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணாதீங்க, அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு மெத்தட் வந்துட்டு ட்ரை பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.